சிவாய் நம்ம இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்துல இருக்கக்கூடிய 34வது படலமான விடை லட்சினை இட்ட படலம் அப்படிங்கிற படலத்தை பத்தி பார்ப்போம். லட்சினைனா சின்னம். இந்த குலபூஷண பாண்டிய மன்னர் பாண்டிய தேசத்தை மிகச்சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பாண்டிய மன்னருக்கும் இந்த சோழ மன்னருக்கும் கொஞ்சம் பகை ஆகாது. இந்த ஆகாத காரணத்தினாலேயே அவங்க இங்க வர்றதில்லை, இவங்க அங்க போறதில்லை. இதனால இப்போ இந்த பக்கம் இந்த சோழ மன்னர் இருக்காருல்ல, இவருக்கு சொக்கநாதர் மேல அதீதமான காதல். இவர் ஒரு ராஜா மாதிரியே இருக்க மாட்டார். நெத்தி நிறைய திருநீர் வச்சிருப்பாரு, எளிமையான ஆடை அணிஞ்சிட்டு இருப்பாரு, கழுத்து ஃபுல்லா உத்ராட்ச கொட்டை போட்டுட்டு ஒரு சிவனடியார் மாதிரியே இருப்பாரு. ஒரு ராஜான்னு சொன்னா அந்த பேருக்கு கூட ஒரு கிரீடம், ஒரு ஒரு முத்து மாலை எதுவும் போட மாட்டாரு. ரொம்ப எளிமையா இருப்பாரு. இவர் பெருமான் கிட்ட பலகாலமா ஒரு வேண்டுதலை வச்சிட்டு இருக்காரு. பெருமானே, நான் உன்னை சொக்கநாதரா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ அந்த மதுரையில போய் இருக்கிறியே, ஆனா இந்த பாண்டியன் எனக்கு பகை, அவன் என்ன உள்ள விட மாட்டான். நான் எப்படி உன்னை பாக்குறது அப்படின்னு சொல்லி பலகாலமா கேட்டுட்டு இருக்காரு. ஒரு முறை அப்படிதான் பெருமான் கிட்ட, பெருமானே நான் உன்னை பார்க்க முடியாதா? என்னோட பிறவி பிணி தீரணும்னா நான் உன்னை சொக்கநாதரா பார்த்தா மட்டும்தானே முடியும். சொல்லுங்க நீங்களே, நான் உங்களை சொக்கநாதரா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? எதிரிக்கு கூட கருணை காட்டுவாங்க, ஆனா எனக்கு மேல கருணையே இல்லையா? எனக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டி கேக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே படுத்துட்டு போய் தூங்கிடுறாரு. அதுக்கப்புறமா பெருமான் கனவுல உணர்த்துறாரு, நான் தான் சோழ ராஜ்யத்துல பல இடத்துல இருக்கிறேனே, நீ என்ன அங்க பார்த்தா பத்தாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பெருமானே, நீ எங்கும் நிறைந்திருக்கிறாய், ஆனா உன்னை சொக்கநாதரா பார்த்தாதானே என்னோட பிறவி பின்னி தீரும். இந்த உயிர் எப்ப இருக்குமோ எப்ப போகுமோ தெரியாது. உன்னை இந்த பிறவி முடியறதுக்குள்ளேயே உன்னை பாத்துடணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உன் மேல கருணையே வராதா? எதுவுமே உன்னால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரி சரி, நீ இப்பவே ராஜா மாதிரி இல்ல, நீ என்ன பண்ணு, இந்த வேஷத்தையும் கலைச்சிட்டு யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா ராத்திரியோட ராத்திரியா எங்க ஊருக்கு வா, நான் காட்சி தரேன் கதவு திறந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பெருமானே, பாண்டியன் எனக்கு பகை, நான் எப்படி வருவது? நான் உனக்கு உறவு தானே, என்னை நம்பி வா அப்படின்னு சொல்றாரு. சரி யோசிக்கிறாரு. பெருமானே நம்ம கூப்பிடுறாரு, இதுக்கு மேல நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்புறம் என்ன பார்த்தா வைகையில் கரபடந்து ஓடுது தண்ணி. அந்த பக்கம் செடி மரம் எல்லாம் அடிச்சிட்டு போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. யார் இருக்கா? சொக்கநாதர் கிட்ட வேண்டாரு. நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? உன்னோட கருணை வெள்ளத்துல திளைக்கலான்னு வந்த என்ன இந்த ஆற்று பெரு வெள்ளம் தடுக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆற்று வெள்ளத்தையே என்னால் கடக்க முடியாம தவிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேனே, என்னோட பிறவி பெரும் வெள்ளத்தை நான் எப்படி கடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கேக்குறாரு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறே, ஒருவேளை கதவு மூடிட்டதுனால நீயும் தூங்கிட்டியோ? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப பெருமான் வராரு. வைகையை வற்ற வச்சு நேரா வா கோவிலுக்கு. போயாச்சு. அப்புறம் என்ன, வடக்கு வாசல் வழியா சோழ ராஜாவை யாருக்குமே தெரியாது, ஒருத்தரும் இல்ல, திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாம கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. வடக்கு வாசல் வழியா சோழ ராஜாவை கூட்டிட்டு போய் கதவை திறந்து காமிக்கிறாரு. பாக்குறாரு. சொக்கநாதரை பார்த்த உடனே காலம் இல்ல கையும் இல்ல, பாக்குறாரு, பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, பாடுறாரு, ஆடுறாரு, பாத்துக்கிட்டே இருக்கிறாரு சாமிய. அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பெருமான் கூப்பிடுறாரு, வா சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். சூரியன் வந்துட்டா ஐயர் வந்துருவாரு, ஐயர் வந்துட்டா பாண்டியர் வந்துருவாரு, நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பெருமானே, இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு நமக்கு தூக்கத்துல அப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்றாரு. பெருமானே, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் பார்க்கணுங்கிற அந்த ஆசை முற்றி அதை பார்த்து அவங்க கிட்ட பேச போற டைம்ல நீ இப்படி வான்னு கூப்பிட்டா நான் எப்படி வருவேன்? இன்னொரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நேற்று கதவு போட்டுனா ஒழுங்கா போட்டுலன்னு அவனுக்கு திட்டு விழும், யாரு கோவில்ல உள்ள விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எல்லை பாதுகாவலர்களாக இருந்த அவங்கள எதிரியாகி உன்னை எப்படி உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள நாடு கட்டிடுவாங்க. இத்தனை பேருக்கும் நம்ம துன்பத்தை விளைவிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பெருமானே, வேதத்துக்கெல்லாம் உனக்கு பதிலளிக்க தெரிஞ்ச உனக்கு இவ்வாசகத்துக்கு பதிலளிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, பெருமானே இன்னொரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கேக்குறாரு. அதெல்லாம் முடியாது, நீ வந்தாதான் என்னால கதவு சாத்த முடியும், நீ இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வேற என்ன பண்றது, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் இந்த தப்ப செஞ்சா எப்படி செய்யணும்? சரியா செய்யணும். ஆனா இங்க தப்பாவே செஞ்சாச்சு.
இப்போ வடக்கு வாசல் வழியா சோழ ராஜாவை கூட்டிட்டு வராரு, திருப்பி வடக்கு வாசல் வழியா கூட்டிட்டு போய் விடணும். அதே மாதிரி வடக்கு வாசல் வழியா கூட்டிட்டு வராரு. வந்து இந்த அந்த காலத்துல எல்லாம் பூட்டு போடும்போது அதுல ஒரு சின்னம் வைப்பாங்க. அவங்களுடைய என்ன சின்னமோ அந்த சின்னத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரிதான் அந்த கோவிலையும் சின்னம் வச்சிருக்காங்க. இதை திறந்து திருப்பி பூட்டு போட்டு மூடிட்டாங்க. மூடிட்டு அங்க சின்னம் வைக்கணுமா இல்லையா? இந்த பாண்டியர்களோட சின்னம் மீன் சின்னம். அந்த மீன் சின்னத்தை வைக்கிறதுக்கு பதிலா பெருமான் தன்னோட ரிஷப சின்னத்தை லட்சியம் இட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் காலையில எல்லாம் போய் அவங்களுடைய இடத்துல செட்டில் ஆயாச்சு. அடுத்த நாள் சூரியனும் வராங்க, ஐயரும் வராங்க, கதை ஒவ்வொன்றா திறந்துட்டு வராங்க. இப்படி ஒவ்வொன்றா திறக்கும் போது வடக்கு வாசலையும் திறக்க வராங்க. பார்த்தா சின்னம் மாறிடுச்சு. அப்புறம் என்ன, ராஜா கிட்ட ஓடி போய் சொல்ல வேண்டியதுதான், ராஜா ராஜா சின்னம் மாறிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கேக்குறாரு. ராஜா அதை பார்த்துட்டு அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு. பார்த்தா சின்னம் மாறிடுச்சு. யார் வந்தா என்னாச்சு, என்னாச்சு, எது போன எது போச்சு, யார் வந்தா என்னாச்சு, ஒரே கேள்வி. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பெருமான் கிட்ட வேண்டாரு. பெருமானே என்ன ஆச்சு, யார் வந்தா, எது ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறம் வந்து பெருமான் என்ன பண்றாரு, எதுவுமே தெரியாம மீனாட்சி கிட்ட போய் சொல்றாரு, நான் என்ன பண்றது, அச்சோ கிளம்புற அவசரத்துல சின்னத்தை மாத்தி வச்சுட்டேனே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவசரமோ பதட்டமோ அதெல்லாம் மானிடர்களுக்கு, உமக்கில்லை. நீங்க தெரிஞ்சுதானே வச்சீங்க, அப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இப்போ நம்ம நீங்க தானே தெரிஞ்சு, நான் அப்பவே சொன்னேன் நம்ம மீன் சின்னத்தை தான் வைக்கணும்னு. நீங்க எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கின்னு போய் உங்க சின்னத்தை ஏன் வச்சுட்டு வந்தீங்க? நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? சரி பாப்பாங்க, பாண்டியே இப்ப பதறான், போய் சமாதானப்பட்டுங்க பாங்க, அதானே நமக்கு வேலை. பாங்க நீங்க தானே யாருக்குமே தெரியாம, நம்ம நந்தி கூட தெரியாது, யாருக்குமே தெரியாம வந்து வச்சிங்கல்ல, யாருக்குமே தெரியாம வந்து போய் அவங்களை காட்டிட்டு வந்தீங்கல்ல, பாங்க இப்ப போய் அனுபவிங்க, பாங்க போய் பாண்டியராஜா ஃபர்ஸ்ட் சமாதானப்பட்டுங்க பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அப்புறம் என்ன, பாண்டியராஜா கிட்ட போய் பெருமான் பேசுறாரு. பாண்டியா, சோழ ராஜா தான் இங்க வந்துட்டு போனாரு, அவனுக்கு என் மேல அதீதமான காதல் இருக்கு. ஆனா உன் மேல இருக்கக்கூடிய பகையால அவன் என்னை சந்திக்கிறதுக்காக யோசிச்சான். ஆனா உனக்கு எதிரியோ பகையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு பகையோ என் பக்திக்கு பகையுமையோ கிடையாது. அதனால நான் வந்து காட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். நான் இங்க வந்தது போனது இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் அங்க பூட்டும் போது உன்னோட சின்னத்தை வைக்கிறதுக்கு பதிலா நான் ரிஷப சின்னத்தை வச்சுட்டு போனேன். அதனால இனிமேல அவங்க சோழ ராஜா கூட பகை இல்லாம நட்பா வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. இப்போ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, பக்தியில பகைமை இருக்க கூடாது. நன்றி. திருச்சிற்றம்பலம்.